ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முகம் ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். என் ஃபேஸுக்கும் கொஞ்சம் ஆயில் ஸ்கின்னு, முகம் ரொம்ப டல்லாக இருக்கும் இந்த வெயில் டயத்துக்கு. அப்போது தக்காளி சாறு தேய்ச்சி பார்த்தா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் பண்ணேன், நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. நல்ல ப்ரைட்னஸாக முகம் பார்க்க ஒரு க்ளோவாக நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், என் ஃபேஸில் நிறைய டாட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மாதிரி பிளாக் ஆகிட்டு கிடக்கும். நான் இங்கே வருங்க, இப்போ அது இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு டைம் தேய்ச்சி பார்த்துருக்கேன், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிச்சு. அதனால் இன்னொரு டைம் ஃபஸ்ட்டு செஞ்சது மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வச்சு பாருங்கள். நல்ல ஒரு இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் இந்த சைடு இருக்க ஒரு கருப்பு கருப்பாக புள்ளியாக இருக்கிறது, என்ன சொல்ல, டஸ்ட்டு மாதிரி அழுக்கு எல்லாம் வந்துட்டு கிளியராக வெளியே வந்துடும். நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நான் வந்துட்டு எந்த இதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் முகத்துக்கு. நேச்சுரலான கலர் தான் இது, ஒரிஜினல் கலர் தான். ஒரு பவுட்ரு ஃபேர் லவ்லியோ அல்ல சந்தனமோ எதுவுமே பூசுகிற பழக்கம் இல்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிச்சு. சரி, எவ்வளவோ காசு செலவு பண்ணி கண்ட கிருமிகள்லாம் வாங்கி பைசா கொடுத்து நிறையா செலவு பண்ணி முகத்தை கெடுத்துக்கிட்டதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான தக்காளி யூஸ் பண்ணுறதால யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவ இப்படிலாம் போட்டு மேக்கப் போட்டு தான் இந்த கலரை காமிக்கலான்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே ஒரிஜினல் கலர் தான் இது. 2வது தடவை தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். தக்காளியை தேய்ச்சி பார்த்தா நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடச்சிது. எனக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு இதில் தேய்க்கும் போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முகத்தை கழுவிட்டு கூட இன்னொரு டைம் வந்துட்டு வீடியோ எடுத்து காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, பாய்.